அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயகத்தின் 3 தூண்களினுடைய கதவுகள் அடைக்கப்பட்ட நிலையிலே ஜனநாயகத்தின் 4ஆம் தூணாம் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களான உங்கள் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று நம்பி வந்திருக்கின்றோம். உயிரை பணயம் வைத்து போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். கரூர் மாவட்டம் அரசு காலனி வசந்தம் நகர் என்ற பகுதியில் இருந்து நான் வருகிறேன். அரசு காலனி ஸ்ரீ மகா புற்றுக்கன் மாரியம்மன் நவகிரக ஸ்தலத்தினுடைய நிறுவராக இருந்து கொண்டிருக்கின்றேன். ஈரோடை சேர்ந்த வசந்தம் பில்டர்ஸ் அதனுடைய உரிமையாளர்கள் ஆர் சிவராமன், அவருடைய மனைவி நிர்மலா சிவராமன், இவர்கள் கரூர் பகுதியில் எங்களுடைய ஊரான கரூர் அரசு காலனி பக்கத்தில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி அதை டிடிசிபி அப்ரூவாக பிரித்து மனைகளாக பிரித்து டிடிசிபி அப்ரூவலோட வீட்டு மனை கொடுத்து உங்கள் தகுதிக்கு ஏற்ப பேங்க்கில் லோன் வாங்கி கொடுத்து அதே பட்ஜெட்டில் வீட்டையும் ஸ்ட்ராங்காக கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி அதன் மூலம் கிட்டத்தட்ட, ஏன்னா நாங்கள் அங்கே 5 வருஷம் பிரசிடண்டாக இருந்தோம், 5 வருஷம் கவுன்சிலராக இருந்ததுனால அவரை யாருக்கு தெரியாது, என்னை முன்னிலைப்படுத்தி இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆக நல்ல திட்டம் கரூரில் இதுவரையிலும் யாருமே செய்யலை, ஏழை மக்கள்லாம் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட்டாக நின்னோம். கட்டி கொடுத்த 80 வீடுகளும் அப்படியே தொட்டா அப்படியே உதிருது, அப்படியே கொட்டிது உதிருது. ரமணா படம் மாதிரி எந்த நேரத்தில் விழுகின்ற ஒரு அபாயமான சூழ்நிலையில் இப்போ அந்த 80 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நிலையில் அவர்கிட்ட எத்தனை தடவை சொல்லியாச்சு, அவர் செஞ்சு தரல. உடனே கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கடந்த 7/8/2023 அன்னைக்கு மனு கொடுக்குறோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆடியோட்ட அனுப்பிச்சுட்றாங்க. ஆடியோ வந்து பார்த்துட்டு அப்படியே கொட்டுறதை பார்த்துட்டு இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு சொல்லி பிடபிள்யூ இன்ஜினியரை வர வச்சு நான் ரிப்போர்ட் வாங்கி அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி நல்லது செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. கரூர் ஆடியோ எங்களை பார்த்தவங்கள பின்பக்கமாக ஜீப்பை வர சொல்லி அப்படியே எழுச்சி ஓடுற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. கரூர் டிஎஸ்பிகிட்ட எங்கள் மனு போச்சு. கரூர் டிஎஸ்பி எங்களை வந்து போலி கேஸை போட்டு பொய் கேஸை விட்டு உள்ளே தள்ளிட்டு ரிமாண்ட் பண்ணிடுறேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அதனால் நாங்கள் சிஎம் செல்லுக்கு வந்து பெட்டிஷன் கொடுத்தோம். சிஎம் செல்லில் வந்து பெட்டிஷன் கொடுத்து பத்திரிகை நிறுவனம் உங்களுக்கு முன்னால் பேட்டியெல்லாம் கொடுத்து கூட போனோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் இருந்து ஜனாதிபதி கொண்டு மாண்புமிகு பிரதமர் முதற்கொண்டு உள்துறை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் முதற்கொண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கும் அதே போல் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனருக்கும் டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டு இங்கே கவர்னர், சிஎம், அடுத்து மாநில மனித உரிமைகள் ஆணையம், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எல்லாத்திற்கும் மனுக்களை பதிவு தபாலில் அனுப்பிவிட்டோம். அதற்குண்டான ஆதாரங்கள் அத்தனை இங்கே இருக்குது. கரூரில் நாங்கள் நடத்தின போராட்டம், நிறைய போராட்டம் நடத்தியாச்சு. என்னை பற்றி ஒரு வரி சொல்லி ஆகணும், ஏன்னா எந்த அளவுக்கு ஆணித்தரமாக போராட்டம் நடத்துவேங்கிறத. கரூரில் பொதுமக்கள் நலனுக்காகவும் பஞ்சாலை தொழிலாளர்களுடைய பொதுச் செயலாளர், மாவட்ட பொதுச் செயலாளர் நான் பணியாற்றியிருக்கேன். ஆட்டோ தொழிற்சங்க தலைவனுடைய தலைவராக பணியாற்றியிருக்கேன். எல்லாத்திற்கும் நியாயம் கிடைப்பதற்காக குடிநீர் பிரச்சனை முதற்கொண்டு பொதுவான பிரச்சனைகளை கையில் எடுத்து ஈழத்தமிழன் திலீபன் போல் எச்சில் முழுங்காமல் உண்ணாவிரதம், கைது, சிறையிலும் தொடர்ந்து உண்ணாவிரதம், சிறையிலிருந்து மருத்துவமனை கொண்டு போட்டு அங்கேயும் குளுக்கோஸ் மருந்து மாத்திரை எந்த விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளாம டூ ஆர் டை, செய்யல்லது செத்துமடி அப்படிங்கிற ஆணித்தரமான கொள்கையில இருந்து போராடி இருக்கேன். என்னை என்ன செய்யறதுன்னே தெரியாம அரசின் உத்தரவுப்படி, கலெக்டரின் உத்தரவுப்படி உயர் அதிகாரிகள் சிறைக்குள்ள வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எதற்காக நான் வெளியே உண்ணாவிரதம் அதை சிறைக்குள்ளே ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். பல போராட்டங்கள் நடத்தியிருக்கேன் கரூர்ல. அப்படிப்பட்ட என்னை முன்னிலைப்படுத்தி அங்கே 80 குடும்பத்தை இவர்கள் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கொடுமை என்னால் பார்க்க முடியவில்லை. ஆகவேதான் இத்தனை பேர்கிட்ட மனு கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்படிங்கிறதுனால கடந்த 22/5/2024 அன்னைக்கு நான் உங்களை சந்திக்க வந்தேங்க. அன்னைக்கு என்ன காரணமா, அன்னைக்கு எனக்கு 60வது பிறந்த நாள். 60வது பிறந்த நாள்ல அவங்க விதவிதமாக கொண்டாடி இருப்பாங்க. தன்னுடைய பேரன், பேத்தி, கொல்லுப்பேன் எல்லாத்தையும் வச்சு கொண்டாடி இருப்பாங்க. நான் அதை செய்யல. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுடைய வழி இங்கே நெஞ்ச துடிச்சிட்டு இருக்கு. என்கிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை சொன்னாங்க. 10 நாள் கழிச்சு ஒரு போராட்டத்திற்காக கரூர்ல 10 நாள் கழிச்சு 13 நாளா சிறையில ஈழத்தமிழன் திலீபன் உண்ணாவிரதம் இருந்தேன். அப்ப 10வது நாள் ஒரு அரசு அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 10 நாள் சாப்பிட்ட மதியத்தில் எப்படி இருக்கீங்க, அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன், பசியை நினைச்சீங்கன்னா இங்கே வலிக்கும், மக்களுக்கு நடக்கிற அழிய நினைச்சா இங்கே வலிக்கும், இந்த வழியை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னேன். அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மனிதன் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளவு போராட்டம் நடத்தி நிறைய பேருக்கு நன்மை செய்த என்னை வைத்து இந்த மாதிரி இந்த மக்கள் பழிவாங்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத மனசு தாங்க முடியாம இறுதியான போராட்டம். ஏன்னா
நாங்கள் இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் போய் நாங்கள் இடத்தமிழ் திவ்யமாய் சிமுகாம் உண்ணாவிரதம் இருந்தோம். கைது பண்ணி சாயந்தரம் விட்டாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு இதெல்லாம் மக்களோட சேர்ந்து போய் கலெக்டரை கொடுக்க போனோம். அரெஸ்ட் பண்ணி 22 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் விடி விட்டாங்க. மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துவோம். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை. பிஎம் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு பேசினாங்க. அவங்க உங்களுடைய மனுவை ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அதாவது ஹிந்திலையும் அனுப்ப முடியுமா, தமிழில் வந்திருக்கு அப்படின்னாங்க. நான் உங்கள்கிட்ட ரிப்பேர் பண்ணேன். நம்மளுடைய பாரத பிரதமர் நம்ம இந்திய நாட்டில் பல மொழிகள் பேசப்படுகிற ஒரு நாடு நம்ம நாடு. அதில் ஒன்று பாரத பிரதமருக்கு தான் எல்லா மொழியும் தெரியுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மொழிகளை தெரிஞ்சிருக்க பிஏ அவங்க கூட வச்சுக்கிட்டு, ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் நியாயம் கிடைக்கிறதுக்கோசம் இந்த மனு அங்கே சென்னைக்கு டெல்லிக்கு போகுது. அப்போ அந்த மனுவுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினேன். சரி, உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். நாங்கள் அதுக்கப்புறம் தெரியப்படுத்தலை. சிஎம் ஆஃபீஸில் கொடுத்த மனுவுக்கு 12 முறை நான் ஃபோன் பண்ணி பேசினேன், எடுக்கலை. 13ஆம் முறை பேசினாங்க, இன்னும் நடவடிக்கை இல்லையா, கரூர் டிஎஸ்பிக்கு அனுப்பிச்சிருக்கோம், நடவடிக்கை எடுக்கலையா, நாங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். கரூர் டிஎஸ்பி எங்களை பொய் கேஸ் போட்டு உள்ள தலை ரிமாண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு கேவலமாக பேசினார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதை நாங்கள் பதிவு பண்ணி அனுப்பிச்சுடுறோம் அப்படின்னாங்க. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்க கிடையாது. எந்த நேரத்திலையும் அந்த 80 வீடுகளும் சினிமா படத்தில், ரமணா படத்தில் வரக்கூடிய நிலை மாதிரி நிச்சயமாக வரும். விழுந்ததுக்கு அப்புறம் அத்தனை பேர் அங்கே போய் நின்று அந்த உயிரை காப்பாற்ற முடியுமா, போன உயிரை திரும்பி கொடுக்க எடுத்துட்டு வர முடியுமா, எந்த அரசு அதிகாரியாலும் எந்த அரசியல் தலைவர்களால் முடியுமானா சத்தியமா முடியாது. ஆகவே தான் அத்தனை உயிர் போறதுக்குனால என்னுடைய உயிரை கொடுத்து ஏன் உயிரை எடுத்துக்கிட்டாவது அந்த அரசு காலனியில் இருக்கக்கூடிய வசந்த நகர் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும். டிடிசிபி அப்ரூவல் பிரகாரம் தார்சாலை போடல, சாக்கடை கட்டல, குடிநீர் கொடுக்கல, விளம்பரப்படுத்தி குடிநீர் கொடுக்கல, தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் விழுன்னு தெரியாது. அவ்வளவு கொடுமையா இருக்கு. நீங்க இறைமுறை வழிபாடு டூ ஆர் டைன்னு என்னுடைய சேனல் ஒன்று இருக்கு. அதுல இந்த சம்பந்தப்பட்ட அத்தனை மக்கள் பேசின வீடியோவும் அதுல போட்டிருக்கேன். நாங்கள் இதுவரை நடத்தின போராட்டங்களுடைய விஷயங்களும் அதுல இருக்கு. அதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்து நிச்சயமாக நல்ல செஞ்சு கொடுங்க. இறுதியாக நான் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கேன். 22/5/1964 நான் பிறந்தேன். 22/5/1924 எனக்கு 60 வயசு நிறைஞ்சிருச்சு. அன்னைக்கு சந்திக்க முடிஞ்சாதான் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறேன். இதுல இருந்து 30 நாள் 22/6/2024க்குள் வசந்தம் நகர், கரூர் பகுதியில் இருக்க அரசு காலையில் இருக்க வசந்த நகர் மக்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நான் யாருக்கெல்லாம் மனு கொடுத்தோம், கரூர் கலெக்டர் இருந்து ஜனாதிபதி வரைக்கும் மனு கொடுத்திருக்கோம், அனுப்பிச்சிருக்கோம். இந்த இடத்துல ஏதாவது விதத்தில் என்னுடைய உயிரை வித்தியாசமான முறையிலே மாய்த்துக் கொள்வேன். இதுல எந்த அளவும் மாற்றமே இருக்காது. ஏன்னா எந்த அளவுக்கு கொள்கையில நான் உறுதியா இருப்பேங்கிறது ஏற்கனவே பல போராட்டங்கள் நடத்தினது நான் உங்களுக்கு வர சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நடக்கும். அது ஜனநாயகத்தினுடைய 3 தூண் கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. 4வது தூணான பத்திரிகை துறை நிச்சயமாக நினைத்தால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க முடிய உணர்வோடு நான் இங்கே பேசிட்டு இருக்கேன். ஆகவே இது என்னுடைய இந்த நியாயமும் நீதியும் தர்மமும் கிடைக்காத நாட்டிலே உயிர் வாழ விரும்பாதனால 30 நாளுக்குள்ள அந்த வசந்த நகர் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை என்றால் 31வது நாளிலிருந்து 36 நாளுக்குள்ள அந்த ஒரு வாரத்துக்குள்ள நான் எங்க ஜனாதிபதி மாளிகை முன்போ, பிரதமர் ஆபீஸ் முன்போ, உள்துறை அமைச்சர் அலுவலகம் முன்போ, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்போ, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆபீஸ் முன்போ, அல்லது கவர்னர் ஆபீஸ், தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ஆபீஸ் முன்போ, அல்லது சிஎம் ஆபீஸ் முன்போ, அல்லது தமிழக சட்டமன்றத்தின் முன்போ, அல்லது மாநில மனித உரிமை ஆணையத்தின் முன்போ, அல்லது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்போ, அல்லது கரூர் கலெக்டர் ஆபீஸ், இந்த 10 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல என்னுடைய உயிரை நிச்சயமாக மாய்த்துக் கொள்வேன். என்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டு கரூர் மாவட்டம் அரசு காலனி வசந்த நகர் மக்களுக்கு நியாயத்தை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தேங்க்யூ.